பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமேன். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர் நான் ஆண்டவரை தான் நோக்கி வணங்கி இயேசு கிறிஸ்துவின் வழியில் தான் நடந்து கொண்டிருக்கேன், ஆனால் எனக்கு பிடிக்காத அநேகர் செய்வினை மற்ற காரியங்கள் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் செய்து என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலங்கிய நிலையில் இருக்கிறீர்களா? சகோதரர்களே, இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, உன்னை காக்கின்றவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொளி வாயிலாக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னாகமம் 22-23ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரை வெற்றி பெற்ற பிறகு அங்கே வரும் பொழுது மோவாப் ராஜாவாகிய இந்த பாலாக்கு என்ன செய்கிறான், இந்த ஜனத்தை எப்படி வெற்றி கொள்வது என்று தெரியவில்லை. அவன் என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது அங்கே பீலேயாம் என்ற ஒருவன் இருக்கின்றான். அவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றான், ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்படுகின்றான். ஆகையால் இந்த பீலேயாமை அழைத்து நாம் இந்த ஜனத்தை சபிக்க வைத்து விட்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவன் சிந்தித்து பிலேயாம் இடத்தில் அநேக புன் பொருட்களை கொடுத்து அவனை அழைத்து வந்து இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி செய்கின்றான். 3 முறையும் செய்கின்றான். இந்த பிலேயாமுடைய வாயிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்பதை கண்டு 3 முறையும் அவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்கின்றார். சகோதர சகோதரிகளே, இறுதியிலே இந்த பாலாக்கு டென்ஷன் ஆகி பீலேயாமை நீ கிளம்பி போய்விடு, நான் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் உன்னை கனப்படுத்தும்படி அல்ல, உன்னை கனவீடப்படும்படி கர்த்தர் தடுக்கின்றார், நீ இங்கிருந்து சென்று விடு என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகின்றான். சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இங்கே இந்த பாலாக்கினுடைய தந்திரத்தை எல்லாம் கர்த்தர் முறியடிக்கின்றார். சகோதர சகோதரிகளே, ஏனென்று பார்த்தால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அதுபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை எப்படியாவது செய்வினை மற்ற காரியங்கள் செய்து உங்களை அழித்து விடலாம், ஏதாவது மாந்திரிக வழியாக உங்களை அழித்து விடலாம் என்று அநேகர் இன்று உங்களை நினைத்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். சகோதரர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் முறியடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, எந்த மந்திர கட்டுகளும் பலிக்காதபடிக்கு நீர் அவர்களை காத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.